தாவீதுடைய சங்கீதம் பார்த்தீங்க அப்படின்னா 23 2ஆம் அதிகாரத்துல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணியாடி இந்த மாதத்துல மேய்க்கணும். எப்படி சொல்லுங்க, இந்த வருஷம் இன்னும் முடியல, அதனால ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்ப இந்த நாளையில் ஆண்டவருடைய சமூகத்துல காலையில சொல்லுங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணியாடையும் கொண்டு போயிட்டு விட வேண்டும். 30 நாளும் அவர் அமர்ந்த தண்ணியாடையும் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து கலங்காத தண்ணியை குடிக்காதபடி பரிசுத்தமான தண்ணியை குடிக்கும்படியாக பரிசுத்த பார்வை பார்க்க வேண்டும். இனிமே என்ன செய்யணும்? பரிசுத்த ஒரு பார்வை நமக்குள்ள வர வேண்டும். எதை பார்த்தாலும் பரிசுத்தமாக பார்க்கணும். வேத வசனத்தை எப்படிலாம் நம்ம பரிசுத்தமா பார்க்கிறோமோ அதே போல உலகப்புறமான மனிதர்களை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமா பார்க்கணும். உலகத்தை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமா பார்க்கணும். குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமா பார்க்கணும். பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமா பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றார், உனக்கு இனிமே என்ன கலக்கம் இல்லை, இனி கலக்கிற தண்ணியை குடிக்க தேவையில்லை. ஒருவேளை நம்ம மறுபடியும் அந்த கால பொழுதுல கலக்கிற தண்ணியை குடித்து 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 கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம் நினைச்சீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கு இந்த கால பொழுது சொல்ற அந்த நல்ல தண்ணி, நான் நல்ல தண்ணீரால் என்னை கொண்டு போய் விடுங்காண்டவரு. ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய மேய்ச்சல் சரியில்லாம இருந்திருக்கலாம், நல்ல புல்லு சாப்பிடாம இருந்திருக்கலாம் ஆண்டவரே, இனி நல்ல புல்லுள்ள இடத்துல ஆண்டவர் இந்த மாதத்துல மேய்க்கணும் ஆண்டவரே. நல்ல புல்லுள்ள இடத்துல கர்த்தரை ஆண்டவரை மேய்க்கணும் ஆண்டவரே. நல்ல வேத வசனத்தை ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, வசனத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரை வசனத்த பிரகாரம் நடக்கும்படியாக என்னை நல்ல புல்லுள்ள இடத்துல தேவன் என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. அவர் நல்ல தண்ணீர் தெரியுமா சொல்றாரு, நல்ல ஜபத்தை தான் நல்ல தண்ணீர். அவர் நல்ல தண்ணி உள்ள இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விடும். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உண்மையை உத்தரவாக ஆண்டவரே, என்னுடைய தண்ணீர் நல்ல தண்ணீராக, என்னுடைய கண்ணீர் நல்ல கண்ணீராக அவருடைய பாதப்படியில விழுகும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய பாதப்படியில விழுகும்படியாக தேவனே இந்த கால பொழுதுல இந்த மாதத்துல மாற்றுங்க ஆண்டவரே. அவரை ஆண்டவரே நீங்க புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணி அடையும் தேவனை கொண்டு போய் விடுவரைக்கும் ஆண்டவரோடு ஆண்டவரை நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை தோத்து போயிருக்கலாம் ஆண்டவரே, அல்ல புல்லுள்ள இடத்துல நாம் ஏயாவ தோத்து போயிருக்கலாம் ஆண்டவரே, அல்ல தண்ணி உள்ள இடத்துல என்னை கொண்டு போய் விடாதபடி தோத்து போயிருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த